எத்தனையோ நம்மளை கடுப்பேற்றுற சீரியல்களை பார்த்துருக்கோம், நம்மளை வெறுப்பேற்றுற சீரியல்களை பார்த்துருக்கோம். கடுப்பேற்றி வெறுப்பேற்றி நம்மளை வந்து ஐய அப்படிங்கிற மாதிரி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு சீரியலாக வந்து மகாநதி சீரியல் அமைஞ்சிருக்குங்கிறத நினச்சா நமக்கே வந்து கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்த சீரியல். ஈவன் விஜய் வந்ததுக்கப்புறமும் கூட பல விஷயங்களில் பல வகைகளில் ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, என்ன தோணுனாங்கன்னு தெரியல, என்ன தோணுச்சுன்னு தெரில. கதையை இழுத்து அடித்து தள்ளி சும்மா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்காக அவங்கள பிரித்து வச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு மாமி மாமான்னு ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து இப்போ நம்பிராஜன் யாரையோ கூப்பிட்டு வந்து இதில் வேற வந்து இந்த குடும்பத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏதோ பிஸ்னஸ் மேக்னெட்டுனாங்க. ஆனால் இவரை யாருக்குமே தெரில. ஒரு எழுத்து வீட்டில் தான் வந்து உட்காந்துருந்தார், வீடு வாடகை எடுத்து தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்க குடும்பத்தை எது நடந்தாலும் இந்த ஆஹா கல்யாணத்தை அப்பப்போ இந்த மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து எல்லாத்தையும் வந்து டிவியில் அப்படியே வந்து உடனடியாக எவ்வளோ பெரிய தொழிலதிபர் அவர், எப்படிப்பட்ட ஆள் அவர், அப்படி எல்லாத்துக்கும் ஒரு 10-15 சேனல் வந்துடுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன வெட்டியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா, என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகளுக்கு மட்டும்தான் வந்து இப்படி சுற்றி எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க நினச்சாங்களாங்கிறது புரியல. ஸோ இப்போ புது ட்ராமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து ஐயோ எனக்கு இந்த பொண்ணெல்லாம் வேணாம், அந்த பொண்ணு தான் வேணும், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி பொண்ணாக அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இல்லை அப்படின்னு வந்து இவங்களும் இந்த வெண்ணிலாவும் வந்து போராடிக்கிட்டு இருக்க டக்குன்னு இந்த அன்பு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து இவர் சொல்லி தான் வந்து இவங்க அம்மா அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்ன உடனே போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்களாம். இதை எதுக்குன்னே தெரில. இது எப்படி யோசிச்சு பார்த்தாலும் லாஜிக்கல் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதை இவர் ஒத்துக்கிறதும் லாஜிக்கல் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே சரி என்ன அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்காம பார்ப்பாங்க. அப்பப்போ ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்று கனவு காட்சியோ நிஜ காட்சியோ வந்து விஜயும் காவேரியும் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருவோம். அப்புறம் சகோதரிகளின் கதையெல்லாம் மறந்துடுவாங்க. எல்லாருமே பார்க்குறவங்களாம் சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு பார்த்துருவாங்க. அப்படிங்கிறதா முடிவு பண்ணி எடுத்து போகிறாங்களான்னு தெரில. இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போகிறத எல்லாரும் இப்போ டிவி நியூஸ்லாம் காமிக்க உடனே அங்கே காவேரி பிரெக்னென்ட்டான வயிற்றோட அவங்க கிளம்பி அங்கே போனதுக்கப்புறமா நீ எங்கடி இங்கே வந்தேன்னு வெண்ணிலா கேட்குறாங்க. இவங்க கொடுத்த புகாரில் தான் அவங்க உள்ளே இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் அவர் ஒய்ஃபு, நான் வந்து அவருக்காக நிற்பேன் அப்படின்னு காவேரி பேசுகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மற்ற கதைகளை விட இந்த கதை படுமோசமாக போகிற மாதிரியும் அடிக்கடி சொல்கிற மாதிரி வேண்டா விருப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்ச மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுதா? இல்லை நல்லா போயிட்டுருக்குங்க, என்ன மோசமாக கதை போனாலும் சரி லாஜிக்கலாட்டையும் சரி விஜயும் காவேரியும் காமிச்சா எனக்கு போதும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.